பெரியவங்களை வேண்டி தேடி கண்டுபிடிச்சி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மருந்து நிறைய பேர் கொடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். நண்பர்களே, கடும் பத்தியம் எதுவும் தேவையில்லை. நண்பர்களே, பத்தியம் இல்லாத சக்கரை நோய்க்கு ஒரு மருந்து அப்படின்னு சொன்னால் இந்த மருந்து தான். 94 வயசு பாட்டி இது எடுக்கும்போது அந்த சக்கரை நோயால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையுமா ஐயா? 100% குறையும் ஐயா. அந்த சக்கரை புண்ணு வந்து அவஸ்தைப்படுவாங்க நிறைய பேர். அந்த அந்த புண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கண் கூட ஆறும். அந்த கேங்க்ரைன்னு சொல்லுவாங்க. ரத்த ஓட்டம்லாம் நல்லா ஸ்டார்ட் ஆகும். ஓகே தாராளமாக எடுக்கலாம். ஒரே மாதத்தில் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இல்லை இன்னொரு ரகசியம்னு சொன்னோம்னா ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, மருத்துவங்கிறது உடலுக்கு மட்டும் இல்லை, சித்த மருத்துவம். மற்ற மருந்துகள்லாம் எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சித்த மருத்துவம் மட்டும் உடலுக்கு மட்டுமல்ல, உயிருக்கும். அதனால தான் அதோடய சக்ஸஸ் ரேஷியோ நல்லா இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்லாம் மெடிடேஷன் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, மனம் தான் முதல்ல வியாதிக்கு அடிப்படை காரணம். வேறு எங்கே இருக்குன்னா மனசை தெளிவாக வச்சுங்க. ஃபேமிலியில் இஷ்யூஸ் இருக்கலாம், பிஸ்னஸில் இஷ்யூஸ் இருக்கலாம். உலகம் வந்து அப்படி தான் இருக்கும். நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புரிய வெங்கடேஷ் ஐயா இருக்கார். சக்கரை நோய்க்கு இந்தியா கேபிட்டல்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு சக்கரை நோய் பெரும்பாலும் எல்லாருக்கும், அதாவது வீட்டில் ஒரு 10 பேருக்குனா 2 பேருக்காவது சக்கரை நோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது, வந்துடுது. சரி, இதில் ஆங்கில மருத்துவத்தில் டைப் 1 டைப் 2 சொல்கிறாங்க. அதுக்கு இன்சுலினாக போகிறவங்க வரவேற்கத்தக்கது. இதே சித்தாவில் மதுமேகம்னு சொல்கிறாங்க. வாதத்தினால் வர்ற மதுமேகம், பித்தத்தினால் வர்ற மதுமேகம், சிலோத்தமத்தினால் வர்ற மதுமேகம், இப்படி பிரித்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கான சிறப்பான மருந்துகள் பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் முதற்கொண்டு, சித்தா டாக்டர்கள் முதற்கொண்டு அருமையாக மருந்து கொடுத்துட்டு வராங்க. மக்களை நிறைய பேர் அதிலேருந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு வராங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என் உள்ளத்தின் நாளத்துலேருந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய மருந்துகள் கண்டுபிடிங்க. இப்போது சித்தா மருந்துனாவே பத்தியம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஐயா கண்டுபிடிச்சிட்டு இந்த சக்கரை நோய்க்கான மருந்து பத்தியம் தேவையில்லைன்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது எப்படி பத்தியம் இல்லாத ஒரு மருந்தா? ரொம்ப அருமையாகவும் வேலை செய்யுதுன்னு சொன்னார். சரி, இது எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் காணொலியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, இன்றைக்கி பெரும்பாலும் சக்கரை நோய் நிறைய பேருக்கு இருக்குது. இந்தியாவில் நிறைய சக்கரை பேஷண்ட், அதாவது சுகர் பேஷண்ட் இருக்காங்க. டைப் 1 இருந்துச்சுனாக்கா இன்சுலின் போடுறாங்க. டைப் 2 வந்தாக்க மருந்து மாத்திரை எடுக்கிறாங்க, இல்லை சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதியில் மருந்துகள் எடுக்கிறாங்க. முக்கியமாக சித்தாவில் மருந்துகளை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பத்தியங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சக்கரை நோய்க்காக ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன், இதுக்கு பத்தியம் தேவையில்லைன்னு சொன்னீங்க. குறிப்பாக ஒரு 94 வயசு அம்மாவுக்கு சக்கரை நோய் இருந்துச்சு, பிபி இருந்துச்சு, அவங்களுக்கு ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, சிறுநீரக செயலிழப்பு இருந்துச்சு. அது EGFR இன்க்ரீஸ் ஆனால் பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் போட்டிருப்போம். சுகர்லேருந்து, பிபிலேருந்து, ஹார்ட் கம்ப்ளைண்ட்லேருந்து முழுமையாக வெளிவந்ததுக்கான குடும்பத்தோடு உட்காந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். அவங்களுக்கு இந்த மருந்து தான் கொடுத்துன்னு சொன்னீங்க. இப்போ அவங்களுடைய சுகர் லெவல் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது. அந்த ரிப்போர்ட் நம்ம வேணுமா தான் மக்களுக்கு காமிக்கலாம். 94 வயசு பாட்டி எந்த ஒரு என்ன சொல்கிறது பத்தியுமே இல்லாமல் எடுத்து சக்ஸஸ் பண்ண ஒரு ஃபார்முலா நான் கண்ணால் பார்த்தது. வீடியோவை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி வீடியோவும் போட்டிருக்கோம். எந்த அளவுக்கு சித்த மருத்துவத்தில் இது சாத்தியன்ற போது இதை சாத்தியப்படுத்திருக்கீங்க? அப்படி என்ன இதில் ரகசியம் வச்சுருக்கீங்க? நம்ம ஒன்றும் இதில் பெரிய ரகசியம் இல்லை. சித்தர்கள் நமக்கு போட்ட பிச்சை தான் இது. ஆமாய்யா. நாம் இல்லை இன்னொரு ரகசியம்னு சொன்னோம்னா ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, மருத்துவங்கிறது உடலுக்கு மட்டும் இல்லை, சித்த மருத்துவம். மற்ற மருந்துகள்லாம் எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சித்த மருத்துவம் மட்டும் உடலுக்கு மட்டுமல்ல, உயிருக்கும். அதனால தான் அதோடைய சக்ஸஸ் ரேஷியோ நல்லா இருக்குது. அது உயிருக்குன்றது என்ன விஷயம்? சர்க்கரைனால முதல்ல என்ன அப்படின்னா மனக்கிலேசம். மனம் வந்து கெட்டுடுச்சுன்னா சர்க்கரை வரும். இதுதான் ரகசியம். அது வந்து உயிர் சம்பந்தப்பட்ட, மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்களுக்கு அந்த 94 வயசு உள்ளவங்களுக்கு அவங்க ஃபேமிலியாக வீடியோ பார்த்துருப்பீங்க. அவங்க மனதளவில் வந்து ரிலாக்ஸாக இருக்காங்க. ஆமாம், கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. நீங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அவங்க. அதுதான் முக்கியம். மருந்துங்கிறது 2ஆம் பட்சம். அதனால் சர்க்கரைங்கிறது ஒரு வியாதி கிடையாது. அது சொல்லப்போனால் மனோவியாதின்னு வச்சுக்கோங்க, ஒரு குறைபாடுன்னு சொல்லலாம். ஆமாம், அதனால தான் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்லாம் மெடிடேஷன் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா,
மனம் தான் முதல்ல வியாதிக்கு அடிப்படை காரணம். வேர் எங்கே இருக்குன்னா மனம். மனசை தெளிவாக வச்சுங்க. ஃபேமிலியில் இஷ்யூஸ் இருக்கலாம், பிஸ்னஸில் இஷ்யூஸ் இருக்கலாம். உலகம் வந்து அப்படி தான் இருக்கும், நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். எதையுமே ஃபேஸ் பண்ண கற்றுக்குங்க. எஸ்கேப் ஆகணும்னு நினைக்காதீங்க. எஸ்கேப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மனோவியாதி வந்துடும், எல்லா வியாதியும் வரும். எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணலாம், எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிக்கலாம். இன்னொரு முறை பிறக்க போகிறதில்ல. இந்த மனோபாவத்தை வளர்த்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரை வியாதியும் வராது, எந்த வியாதியும் வராது. இதுதான் ரகசியம். அதனால தான் சொல்கிறேன். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபுட் சப்ளிமெண்ட் மாதிரி, இது மருந்துன்னு நினைக்க வேண்டாம். ஏதோ சத்து குறைவாக இருக்குது, அதுக்கு போய்ட்டு என்ன பண்ணுறோம், சத்துள்ள ஆகாரமாக எடுத்துக்கிறோம், அது மாதிரி நினச்சிக்கோங்க. அதனால தான் இதுக்கு பத்தியம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு நம்ம கொடுத்து பலன் கண்டிருக்கோம் கண்கூடா. ஏன்னா எல்லோரும் வர்றவங்க முதல்ல கேட்குறது என்னென்னா, ஐயா பத்தியம் இல்லாமல் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க வரும்போதே. ஐயா சாமி கொடுக்குற மருந்து பத்தி இல்லாத கொடு அப்படின்றாங்களா? அதனால் அவங்களுக்காகவே யோசித்து பெரியவங்களை வேண்டி தேடி கண்டுபிடிச்சி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மருந்து நிறைய பேருக்கு கொடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். நண்பர்களே, கடும் பத்தியம் எதுவும் தேவையில்லை. நண்பர்களே, பத்தியம் இல்லாத சக்கரை நோய்க்கு ஒரு மருந்து அப்படின்னு சொன்னால் இந்த மருந்து தான். 94 வயசு பாட்டி, சுகர், பிபி, ஹார்ட் கம்ப்ளைண்ட், சிறுநீரக செயலர், கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டயாலிசிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு இந்த மருந்தை கொடுத்து தான் இன்றைக்கி சர்க்கரை நோய் இல்லாமல் நார்மல் நில்லுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. அவங்களுக்கு சர்க்கரையும் இல்லை, பிபி இல்லை, சுகரும் இல்லை, ஹார்ட் கம்ப்ளைண்ட் இல்லை, கிட்னியும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, இஜிஎஃப்ஆர் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கான சர்க்கரை நோய்க்கான மருந்து தான் இது. ஐயா சொல்லுங்கள், இது எப்படி எடுக்கணும்? நல்லா நறுமணமாக சூப்பராக இருக்குங்க ஐயா. ஆமாம் ஐயா. எப்படி எடுக்கணும்? இது கஷாய பொடி. காலை மாலை 2 வேளை டீ காஃபியை தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா அந்த டீ குடிச்சு தான் தூக்கம் இல்லாமல் வயசான பிறகு எல்லாம் வந்து வியாதி வந்துட்டு பித்தம் அதிகமாயிட்டு, பித்தம் அதிகமானாலே சர்க்கரை வந்துடும், வாதம் அதிகமாகிடும், வாதம் தான் சர்க்கரை. அப்போ வாதத்தை குறைச்சாலே சர்க்கரை குறைஞ்சிரும். கான்செப்ட் தான். அப்போ வாதத்தை குறைக்கணும்னா பித்தத்தை குறைக்கணும்னா பித்த சம்மந்தப்பட்ட பொருள், இந்த வேர்க்கடலை, இந்த டீ காஃபி இதெல்லாத்தையும் விட்டுறணும். அதுக்கு பதில் தான் இது வந்து நல்லா ஒரு கருப்பட்டியோ இல்லை வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ போட்டு கஷாயம் வச்சு எடுத்துக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி 1 டம்ளராக சுண்ட வச்சு இது வந்து 2 டீஸ்பூன் போடணும். 10 கிராம் அளவு. இவ்வளோ 2 டீஸ்பூன்னா 10 கிராம் போட்டு 3 டம்ளர் தண்ணி 1 டம்ளராக சுண்ட காய்ச்சி பாதி டம்ளர் காலையில் குடிச்சிடணும் வெறும் வயிற்றுல. மீதி எடுத்து வச்சுட்டு சாயங்காலம் டீ டைமில் ஒரு லைட்டாக சூடு பண்ணி வெதுப்பாக சூடு பண்ணிட்டு மீதியை குடிச்சிடலாம். உதாரணம் சொன்னோம்னா 300 ml தண்ணி 100 ml சுண்ட காய்ச்சணும். அந்த 100 ml வடிகட்டிட்டு அதில் 50 ml காலையில் 50 ml சாயங்காலம் 2 வேளை குடிச்சிடணும். இது வந்து 1/4 டீஸ்பூன் காலையில், 1/4 டீஸ்பூன் உணவுக்கு முன்னாடி வெந்நீரில், இரவு அதே மாதிரி உணவுக்கு முன்னாடி வெந்நீரில் 1/4 டீஸ்பூன். ஆமாம், இது 1/4 டீஸ்பூன் ஐயா. இது எப்படியா சாப்பிடணும்? இது சுடுதண்ணில் கலக்கி அப்படியே குடிச்சிடலாம். 1/4 ஸ்பூன், அதாவது 1 கிராம் அளவு. காலையில் 1 கிராம், இரவு 1 கிராம். ஓகே. ஆமாம் ஐயா. இதுவும் 2 வேளை எடுத்துன்னு வரணும். 2 வேளை ஐயா. ஏன் நண்பர்களே, பத்தியம் இல்லாத சர்க்கரை நோய்க்கான அற்புதமான மருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மதுமேகம் அப்படின்ற சூரணங்களாக ஐயா ரெடி பண்ணி வச்சுருக்காரு. உங்களுக்கும் சர்க்கரை நோய் இருக்கா? கவலைப்பட வேண்டாம். டைப் 1 டைப் 2 எடுக்கலாம் ஐயா. 2 பேருமே எடுக்கலாம் ஐயா. இது பத்தியம் இல்லாமல் எடுக்கிறதுனால ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் எடுக்கணும். அதாவது இயற்கையாகவே இன்சுலின் சுரக்க ஆரம்பிக்கிறதுக்கு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் டைம் எடுக்கும். ஆமாம், பத்தியம் இல்லாமல் எடுக்கும். இது எடுக்கும்போது அந்த சர்க்கரை நோயால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையுமா ஐயா? 100% குறையும் ஐயா. அந்த சர்க்கரை புண்ணு வந்து அவஸ்தைப்படுவாங்க நிறைய பேர். அந்த புண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கண் கூட ஆறும். அந்த கேங்க்ரைன்னு சொல்லுவாங்கள்ல, ரத்த ஓட்டம்லாம் நல்லா ஸ்டார்ட் ஆகும். ஓகே. தாராளமாக எடுக்கலாம். ஒரே மாதத்தில் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஆமாம், அதாவது சர்க்கரை நோயில் ஏற்பட்ட அந்த புண் பாதிப்புகள் 1 மாதத்தில் தெரியும். ஒரே மாதத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஒரு சிலர்லாம் சர்க்கரை நோய் வந்தாக்கா அந்த புண் வந்துட்டாக்க, காலில் புண் வந்துட்டா இந்த விரலை ரிமூவ் பண்ணணும்லாம் சொல்கிறாங்க. நம்மள்ட்ட அதெல்லாம் நடக்காது ஐயா. விரலை வெட்டுறது, காலை வெட்டுறதுலாம் நடக்காது. நீங்கள் வாங்க, மேலுக்கும் நம்ம அடுத்த வீடியோ போட போகிறோம். மேலுக்கு புண்ணுக்கு அந்த பொடி எப்படி போட்டு எப்படி க்ளீன் பண்ணி எப்படி பண்ணுறதுன்ட்டு பேஷண்ட்டே அவங்களே ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம். அவங்களே யாருடைய உதவியும் இல்லாமல் அவங்களே தினமும் பண்ணிக்கலாம். அது மாதிரி எளிமையான முறையில் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். கண்டிப்பாக. ஏன் நேயர்களே, உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா? கவலைப்பட வேண்டாம். சித்த மருத்துவத்தில் சிறப்பான சிகிச்சையில் இருக்குது.
உங்கள் அருகில் இருக்கிற சித்தா டாக்டரையோ இல்லை பாரம்பரிய வைத்தியர்களோ போய் பார்த்து கண்டினியூவாக அவங்கக்கிட்ட மெடிசன் எடுக்கும்போது டைப் 1 இருந்தாலும் சரி, டைப் 2 இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணிட முடியும். சித்த மருத்துவத்தில் இதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது, மருந்துகள் நிறையா இருக்குது. இப்போ டைப் 1 இருக்கிறவங்க மட்டும்தான் இன்சுலின் கம்பல்சரி தேவை. அதோடு சேர்த்து சித்தா ஆயுர்வேத யுனானி ஹோமியோபதியில் முக்கியமாக சித்தாவில் கண்டினியூவாக ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி மருந்துகள் தொடர்ந்து எடுக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய உணவியல் முறை, வாழ்வியல் முறை, அவங்களுடைய உணவில் பேலன்ஸ் டயட், சரிவிகித உணவை எடுத்துகிட்டு வரணும். இதை கம்பல்சரி செய்யும்போது திரும்பவும் இன்சுலின் கணையத்தில் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த கணையத்தை புதுப்பிக்கக்கூடிய மருத்துவ முறைகள் கொண்ட மருந்துகள் கொண்ட மூலிகைகள் சித்த மருத்துவத்தில் நிறையா இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. இந்த வீடியோவை சர்க்கரை உள்ள பேஷண்ட்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சர்க்கரை நோய் யாருக்கெல்லாம் இருக்குதோ, அது ரிலேட்டிவாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை சொந்த பந்தமாக இருக்கலாம், யாருக்காக இருக்கலாம், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான நம்ம சமத இது உறவும். நான் உங்கள் அன்பு சொன்ன ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.